ஓகே, இந்த வீடியோல பாசிவ் இன்கம்க்கான சில ஐடியாஸ் வச்சிருக்கேன். ஐ மீன் ஐடியாஸ்ன்றதை தாண்டி எல்லாருமே இது வந்து எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. நானும் இது சொல்லணும்னு நான் எதிர்பார்க்குறேன். பிகாஸ் இதெல்லாம் பெஸ்ட் பாசிவ் இன்கம் ஐடியாஸ். ஸோ இதை நான் வந்து நியூன்ற விட என்னோட ஒப்பீனியன்ல என்னோட தாட்ல நான் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருமே சொல்லியிருக்கிற ஒரே விஷயம் மேக் ஆன்லைன் வீடியோஸ். எஸ், அதை தான் நானும் பண்ணிட்டு இருக்கேன். ஆன்லைன் வீடியோ பண்ணுங்க. ஓகே, அதை நீங்க என்ன சொல்றீங்களா? நான் எஜுகேஷன் சைட் போறேன், என்டர்டைன்மெண்ட் சைட் போறேன், இல்ல எஜுகேஷனா என்டர்டைன்மெண்டா சொல்றேன், அப்படி கூட இருக்கலாம். எப்படி வேணா இருக்கலாம். நீங்க என்ன பண்றீங்களோ, நீங்க எது ஐ மீன் ஒரு சேலஞ்ச் பண்றீங்கன்னா ஓகே, ஒரு சமைக்கிறீங்கன்னா ஓகே, எது ஒரு வீடியோனாலும் எடுத்து போஸ்ட் பண்ணுங்க. ஆன்லைன் வீடியோ பண்ணுங்க. ஒரு வீடியோ, ஒரு 10 வீடியோ, ஒரு 50 வீடியோ போட்ட பிறகு உங்களுக்கே ஒரு தாட் வரும். ஓகே, இது ஆர்கனைஸ் பண்ணி கரெக்டா ஒரு ஃபார்ம்ல பண்ணா நல்லா போகும் அப்படின்றனால ஜஸ்ட் எடுத்து ஒரு வீடியோ எடுத்து போடுங்க. ஐ மீன் அதுல இருந்து ஏதோ ஒரு சின்ன வேல்யூ, ஏதோ ஒரு ஆடியன்ஸ் பார்க்க தான் போறாங்க. அவங்களுக்கு உங்க டார்கெட் ஆடியன்ஸ் யாருன்னு முடிவு பண்ணி அவங்களுக்கு எது இன்ட்ரெஸ்டோ அவங்களுக்கு தேவையான போடுங்க. யூ கேன் இதை வச்சு நிறைய ரீச் ஆகலாம். ஸ்பான்சர்ஸ் வரும், ப்ரொமோஷன்ஸ் வரும், நெக்ஸ்ட் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த வியூஸ் போடனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் உங்களுக்கு ரெவென்யூ கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் ஒரு பெஸ்ட் ஒரு பாசிவ் இன்கம்மாக இருக்குன்னு நினைக்கிறேன். பிகாஸ் நம்ம என்ன பண்ணுறோமோ அதை தான் எடுத்து போட போகிறோம். ஜஸ்ட் ஒரு வீடியோ ஆன் பண்ணி வச்சுட்டு நம்ம பண்ண போகிறோம், அவ்வளோதான். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. அண்ட் இது வந்து ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு பர்சன்ட் வந்து தெரிஞ்சு என்னன்னா, ஐ மீன் ஒரு யூடியூப்ல போய் காட்டன் கேண்டின்னு ஒன்று போடுங்க. அதில் வந்து ஒரு 4 சில்ட்ரன், அப்புறம் ஒரு ஃபாதர், இவங்க எல்லாருமே ஜஸ்ட் ஒரு சுகர் எடுத்து உள்ளே போட்டு ஒரு காட்டன் கேண்டி, ஐ மீன் பஞ்சு மிட்டாய் பண்ணுவாங்க. அந்த பஞ்சு மிட்டாய் பண்ணுறது தான் மொத்தமாகவே கேட்ட வீடியோஸ். அதில் பார்த்தீங்கன்னா 5 மில்லியன் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. ஓகே, அதனால எதுனாலும் பண்ணுங்க, எது பண்ணாலும் ஒரு வீடியோ எடுத்து பண்ணுங்க. ஐ மீன் வீடியோ எடுத்து போடுங்க. அதை ரீச் ஆக தான் போகுது. ஏதோ இடத்துல ஏதோ ஒன்று பண்ணால் ரீச் ஆக தான் போகுது. அதை பார்க்கறதுக்கு ஆடியன்ஸ் இருக்க தான் போகிறாங்க. பிகாஸ் உங்கள் ஆடியன்ஸ் வந்து இப்போ தமிழில் போடுறேன், நான் தமிழில் தான் வீடியோ போடுறேன் அப்படின்னா என்னோட டார்கெட் ஆடியன்ஸ் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள இப்போ நான் யாரெல்லாம் இருப்பா அப்படின்னு கேட்டால், ஐ மீன் யங்ஸ்டர்ஸ்க்கு தேவையான எல்லாமே போடுறேன், டீனேஜர்ஸ்க்கு தேவையான எல்லாமே போடுறேன். நான் வந்து இந்த டார்கெட் ஆடியன்ஸை ஏன் சூஸ் பண்ணேன் அப்படின்னா, இந்த ஃபீல்டில் இப்போ மட்டும் இல்லை, எப்பவுமே டீனேஜர்ஸ், யங்ஸ்டர்ஸ் வந்துட்டே தான் இருக்க போகிறாங்க. சில்ட்ரன் வந்து டீனேஜர்ஸாக மாற போகிறாங்க, டீனேஜர்ஸ் யூத்தாக மாற போகிறாங்க. அதனால தான் இது என்னோட டார்கெட் ஆடியன்ஸ்ன்னு சூஸ் பண்ணி போயிட்டுருக்கேன். ஓகே, நான் வந்து இதில் அவங்களுக்கு தேவையானது ஐ மீன் ரிலேஷன்ஷிப், ஃபிட்னஸ், ஹெல்த், கெரியர், நெக்ஸ்ட் ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், ஃபன், இது எல்லாமே என்னோட வீடியோ நம்ம சேனலில் எல்லாமே வந்துடும். ஸோ என்னோட டார்கெட் ஆடியன்ஸ் அவங்க தான். அதே மாதிரி உங்களுக்கு யார் டார்கெட் ஆடியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் இப்போ ஒரு குக்கிங் சேனல் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா உங்கள் டார்கெட் ஆடியன்ஸ் யார்? ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் அண்ட் ஐ மீன் வீட்டில் யாரெல்லாம் சமைக்கிறாங்களோ அவங்க தான். அவங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் அப்படின்னா அவங்களுக்கு என்னெல்லாம் தேவை, வேறு என்னெல்லாம் பண்ணுவாங்க, அந்த தான் பார்த்து அது மாதிரி ஒரு ஃபன் வீடியோ பண்ணி நீங்கள் போட்டீங்க அப்படின்னாலும் ரீச் ஆக தான் போகுது. குக்கிங் வீடியோ மட்டுமே போட்டுட்டு இருந்தாலும் நல்லா இருக்காது. அதுக்கப்புறம் ஒரு ஃபன் வீடியோ, ஒரு சேலஞ்ச் வீடியோ போட்டாலும் நல்லா தான் இருக்கும். இந்த மாதிரி ரீச் ஆகிறதுக்கு, ஒரு என்கேஜாக கொண்டு போகிறதுக்கு யூ கேன் மேக் ஆன்லைன் வீடியோஸ் பண்ணால் கண்டிப்பாக நீங்கள் வளருவீங்க. பிகாஸ் யூடியூப் கம்யூனிட்டி மட்டும் இல்லை, இன்ஸ்டாகிராம் கம்யூனிட்டி, ட்விட்டர் கம்யூனிட்டி, இந்த மாதிரி எல்லா கம்யூனிட்டியுமே வளர்ந்துட்டு வருது. இப்போ த்ரெட்டு எல்லாமே வந்துட்டு இருக்கு. யூ ஷுட் டூ, அப்போதான் நீங்களும் வளருவீங்க. ஓகே, இதான் ஒரு பாசிவ் இன்கம்மாக சைடில் வச்சுக்கோம். செகண்ட் ஒன், 5 இயர்ஸ்க்கு முன்னாடியும் கேள்விப்பட்டேன், 3 இயர்ஸ் முன்னாடியும் கேள்விப்பட்டேன், இப்பயும் கேள்விப்படுறேன். கிரியேட் அ பிளாக். இந்த பிளாக்ஸ்னா என்ன அப்படின்றத ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஐ மீன் அந்த லிங்க் வந்து கீழே தரேன், இப்போ செக் இட் அவுட். அது வந்து ஐ மீன் 2 வீடியோஸ் போட்டிருக்கேன் நினைக்கிறேன். பிளாக் ப்ளஸ் யூடியூப்லையும் எப்படி ஒரு சின்ன ஐடியா எனக்கு வந்து தோணுச்சு, ஒரு எப்படி மார்க்கெட் பண்ணி அந்த ரீச் ஆடியன்ஸ் ஆடியன்ஸ் ரீச் பண்ணுறதுன்ற ஒரு ஐடியா. இன்னொன்று பிளாகிங்கை பற்றி ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் கைடு, ஒரு சின்ன கைடு தான். யூ கேன் செக் இட் அவுட். பிளாக்ஸில் நீங்கள் எழுதுறதுனால அது ரெவென்யூ வருமானு கேட்டால் அது வந்து லேட் ஆகும், பட் இட் கேன் பிரிங் எ ரெவென்யூ அப்படின்னு தான் சொல்ல முடியும். பிகாஸ் அஃபிலியேட் லிங்காக இருக்கட்டும் அண்ட் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் லிங்க்லாம் அந்த பிளாக்ஸ்ன்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எழுத வேண்டியதெல்லாம் ஜஸ்ட் ஒரு கண்டென்ட் தான். ஒரு கண்டென்ட் எழுதி போஸ்ட் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். நான் டைப் பண்ணி நீங்கள் இப்போ கண்டென்ட்டுக்கு பஞ்சமே இல்லை, சாட் ஜிபிடி இருக்குது. யூ கேன் செக் இட் அவுட் தேர். தேர்ட் ஒன், கிரியேட் அ அஃபிலியேட் வெப்சைட். அஃபிலியேட் வெப்சைட் கிரியேட் பண்ணுறது கொஞ்சம் எஃபர்ட் போட்டால் முடியும். அஃபிலியேட் வெப்சைட்டில் ஜஸ்ட் நீங்கள் ஒரு அமேசானோ, ஃப்ளிப்கார்ட்டில் ஏதோ ஒரு ப்ராடக்ட், ட்ரெண்டாக இருக்கிற ப்ராடக்டை பார்க்க போகிறீங்க, அந்த ப்ராடக்ட் எடுக்க போகிறீங்க. அந்த ப்ராடக்டோட லிங்க் எடுத்துகிட்டு போய் ஷார்ட் லிங்க் பண்ணி ஒரு அஃபிலியேஷன்னா அது ஒரு சின்ன ப்ராசஸ் இருக்குது. அமேசானுக்கு அஃபிலியேட்டர்னு ஒரு வெப்சைட் இருக்கும். அங்கே போய் நீங்கள் அமேசான் அஃபிலியேட்டர்னு ஒன்றும் இல்லை, அவங்க அஃபிலியேட்டர்
ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்ககிட்ட போய் நீங்கள் ஷார்ட் லிங்க் பண்ணி இந்த லிங்க்கை யாரெல்லாம் கிளிக் பண்ணி அந்த பொருளை வாங்குறாங்களோ உங்களுக்கு சின்ன ஒரு கமிஷன் கிடைக்கும். சின்ன கமிஷனாக செஞ்சு ஒரு மணி உங்களுக்கு வந்துடும். அது மாதிரி நீங்கள் உங்கள் அஃபிலியேட் வெப்சைட்டை க்ரியேட் பண்ணி அந்த வெப்சைட்டை நீங்கள் மார்க்கெட் பண்ணியே ஆகணும். மேபி இப்போ நான் அஃபிலியேட் வெப்சைட் ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா அதை நான் எங்கே வைப்பேன் அப்படின்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் கீழே வைப்பேன், ஆர் என்னோட பிளாக்ஸில் வைப்பேன், என்னோட பாட்காஸ்ட்டில் சொல்லுவேன். இந்த மாதிரி நிறைய திங்ஸ் இருக்குது. ஓகே, கிரியேட் அப்டேட் வெப்சைட் இது கிரியேட் பண்ணுறது கொஞ்சம் எஃபர்ட் போட்டால் போதும், பட் நல்லாவே போகும். ட்ரெண்டிங் ப்ராடக்ட்ஸ்ன்னு பார்த்தோம்னா இப்போ என்னெல்லாம் ப்ராடக்ட்ஸ் வருதோ, இந்த சின்ன மிக்சராக இருக்கட்டும், ஒரு பேக்காக இருக்கட்டும், ஒரு டிஷர்ட்டாக இருக்கட்டும், ஷர்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ட்ரெண்டிங்காக இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் தான். அது கண்டிப்பாக வாங்கணும்னா கண்டிப்பாக யாரோ ஒரு 1000 மெம்பர்ஸ் பார்த்தாங்க அப்படின்னா 200 மெம்பர் அதை பை பண்ணலாம்னு நினைப்பாங்க. அந்த 200 மெம்பரில் அட்லீஸ்ட் ஒரு 50 மெம்பர்ஸாவது வாங்க போகிறாங்க. அதுலேருந்து கொஞ்சம் கமிஷன் கிடைச்சா போதும். கொஞ்சம் கமிஷனாக சேர்த்து உங்களுக்கு லம்ப் அமௌண்ட் மணி கிடைச்சிடும். இது ஒரு பாசிவ் இன்கம். நீங்கள் பண்ண போகிறதெல்லாம் ஜஸ்ட் ஒரு அஃபிலியேட்டர் மார்க்கெட்டில் பிடிச்சி நெட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங் வீடியோ போடுங்க. அவங்களே ஒரு ஃபுல் கைடு வச்சுருப்பாங்க. அவங்கள பிடிச்சி ஒரு சின்ன லிங்க் எடுத்து அந்த லிங்க் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வைக்க போகிறீங்க. அவ்வளோதான். தட்ஸ் ஆல் யூ வாண்ட் டு டூ. அப்புறம் அந்த ஒரு அஃபிலியேட் வெப்சைட்டில் அந்த ப்ராடக்ட்டை பற்றின ஒரு ஃபுல் பேசிஸ் போட போகிறீங்க. சின்ன ஒரு கண்டென்ட் அதுக்கு சாட் ஆகிட்டு இருக்கு. டோன்ட் வரி. ஓகே, 4th ஒன் பிகம் அ இன்ஃப்ளூயன்சர். இன்ஃப்ளூயன்சர்னா ஒன்றும் இல்லை, நிறையா வீடியோஸ் அண்ட் ஃபன் வீடியோஸாக இருக்கட்டும், எஜுகேஷன் வீடியோஸாக இருக்கட்டும். இன்ஃப்ளூயன்சருக்கு சில இடம் இருக்குது, சில வெப்சைட் இருக்குது. வெப்சைட்டுன்னு தாண்டி எல்லா இடத்துலையும் இன்ஃப்ளூயன்சர் இருக்காங்க. ஏன் நானே ஒரு இன்ஃப்ளூயன்சர் தான். இன்ஸ்டாகிராம்லேயும் வீடியோஸ் வந்துடும். ஸோ பிகம் இன்ஃப்ளூயன்சர், இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சராக இருக்கணும், சரி எந்த ஒரு நாளும் இன்ஃப்ளூயன்சர் தான். யூ கேன் ஆல்சோ பி அன் இன்ஃப்ளூயன்சர். இந்த மாதிரி ஒரு வீடியோ ஆன் பண்ணி நீங்கள் பேசலாம். ஓகே, அது ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒரு வேல்யூ, ஏதோ ஒரு சர்வீஸை பற்றி நீங்கள் பேசினாலும் அது இன்ஃப்ளூயன்சர் தான். யூ கேன் பி ஆல்சோ இன்ஃப்ளூயன்சர். அது இப்போ ஸ்டார்ட் பண்ணாதான் கரெக்டாக ஒரு ஸ்டேஜில் ஒரு 2 to 3 years ஆர் 6 monthsலேயே இப்போ நல்ல இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க. இன்ஃப்ளூயன்சர் ஆகுன்றது ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு வீடியோ ஆன் பண்ணி பேச தெரிஞ்சால் போதும். ஏதோ ஒரு கண்டென்ட் எடுத்து டக்குன்னு பேசுங்க, அவ்வளோதான். இப்படி அவ்வளோ பெருசெல்லாம் ஒன்றும் இல்லை. மிச்சப்படி கொஞ்சம் 2-3 ஸ்டெப் எக்ஸ்ட்ராவாக இருக்கும், அவ்வளோதான். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இப்போ எல்லாருமே வீடியோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எல்லாருமே ஏதோ ஒரு கண்டென்ட் போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வீடியோஸ் கண்டென்ட் நிறைய போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்றப்ப அவங்க கண்டிப்பாக அவங்களால உட்காந்து எடிட்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு வீடியோ எடிட்டர் இருக்க தான் போகிறாரு. என் வீடியோக்கு வீடியோ எடிட்டரும் இல்லை. நான் ஏர்ன் பண்ண பிறகு தான் வீடியோ எடிட்டராக யாராச்சும் வச்சுக்கலாம்னு நினச்சேன். ஓகே, அதுக்குள்ளே நானே கற்றுக்குவேன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோ எடிட்டிங்க்கு ஆஃபர் நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் உடனே வீடியோ எடிட்டிங் சின்ன ஒரு கோர்ஸ் முடிச்சு வச்சுட்டு ஏதோ ஒரு வீடியோ எடுத்து ஏதோ ஒரு பாட்டோ ஏதோ ஒரு மூவியோ எடுத்து சின்னதாக ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை பில்ட் பண்ணுங்கள். வேறு ஏதோ ஒரு சின்ன ஒர்க்ஸ், அதாவது இதுதான் என்னோட ஒர்க்கு அப்படின்னு காமிக்கிறதுக்கு நீங்கள் ஏதோ ஒரு வீடியோவை எடிட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை அவங்களுக்கு சென்ட் பண்ணி ஒரு 10 வீடியோ சென்ட் பண்ணிவிட்டு, ராம் இங்கே பாரு, லுக், இதுதான் என்னோடய வீடியோஸ், இதுதான் என்னோடய ஒர்க், நான் இந்த மாதிரி வீடியோ எடிட்டிங் கோர்ஸ் முடிச்சிருக்கேன், உங்களுக்கு தேவைன்னா என்ன கான்டெக்ட் பண்ணுங்கன்ற மாதிரிக்கு ஒரு சின்ன இமெயில், அது கோல்டு இமெயில் பண்ணுங்க ஆர் மெசேஜ் பண்ணுங்க, ஏதோ ஒன்று பண்ணி அவங்களுக்கு ஒரு வீடியோ எடிட் பண்ணி கொடுத்துட்டு அதை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு பெர்மனெண்ட்டாக வச்சுக்க போகிறாங்க. பெர்மனெண்ட்டாக வீடியோ எடிட்டராக வச்சுக்க போகிறாங்க. இட்ஸ் அப்படி ஓகே. இல்லை அப்படின்னா ஓகே, என்னென்னா மிஸ்டேக் பண்ணின்னு பார்த்து கொஞ்சம் திருத்திக்கோங்க, அவ்வளோதான். வீடியோ எடிட்டிங்கிறது தான் இப்போ ரொம்ப கரண்ட்டாக பெருசாக போயிட்டுருக்கு, பட் டார்க்காக போயிட்டுருக்கு, யாருக்குமே தெரியாமல். ஓகே, தீஸ் ஆர் தி 5 passive incomes. கண்டிப்பாக இதுலேருந்து ஏதாச்சும் 2 ஃபாலோ பண்ணுங்கள். ஏதோ அட்லீஸ்ட் 5 ஃபாலோ பண்ணால் ஓகே, 5 ஃபாலோ பண்ண முடியும். அட்லீஸ்ட் 2 நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, 2 ட்ரை பண்ணி பார்த்தேன், ஒர்க் அவுட் ஆகலையா, நெக்ஸ்ட் 2 ட்ரை பண்ணுங்கள். ஏதாச்சும் ஒர்க் அவுட் ஆக தான் போகுது. ட்ரை பண்ணாமல் இருக்கிறது தான் இங்கே எல்லாரோட பிரச்சனையுமாவே இருக்குது. நான் ட்ரை பண்ணுறேன், முடியுமா முடியாதுன்னு அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே, பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது வேற மட்டும் வீடியோ பெறுகிறது உங்கள் ராம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.